this is Marlene DeFries. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மெர்லின் டிஃபீஸ் நான் பேசுறேன். And I'm going to share with you today இன்றைய நாள் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள போகிறது the power we have by the words we speak. கர்த்தரோட வல்லமையை பற்றி இன்றைய நாள் நம்ம பார்க்க போகிறோம். Proverbs 18:21. நீதிமொழிகள் 18:21 இன்னைக்கு பார்க்க போறோம். Death and life are in the power of the tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. When we meditate on the word of God, நம் கர்த்தரோட வசனத்திலே தியானிக்கும் போது it's held in our hearts and in our spirits. அது நம்ம இருதயத்திலும் நம்மளோட ஜீவனிலும் அது கலந்து இருக்கிறது. Our mouths open to release words of God's authority over every situation. நம்ம இருதயம் கர்த்தரோட வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறது ஒரு சூழ்நிலையிலும். Proverbs 15:4. A wholesome tongue is a tree of life. நியாயாதிபதிகள் 15:4 வாசிக்கிறோம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். In other words, pleasant words spoken are healing and health. மறு வார்த்தையில நம்ம பார்க்கும்போது அது ஜீவனும் ஆரோக்கியத்தையும் தருகிறது. In Proverbs 13:3, நீதிமொழிகள் 13:4 நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிறோம், சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். He that keepeth his mouth keepeth his life. சோம்பேறியா இருக்கும்போது அது நம்ம ஜீவனுள்ள வார்த்தை நம்ம மனதிலே அது போகாது. But he that openeth his mouth and his lips wide shall have destruction. நம் வாயை விரிவாக திறந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தரோட வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ளே போய் சேரும். When we speak, choose life. நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முழு மனதோடு நம்ம பேசும்போது speak words of faith and encouragement, not death. விசுவாச வார்த்தையை பேச வேண்டும். வல்லமையோட வார்த்தையை நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பேச வேண்டும். We are the ones that control our tongue. நாம் தான் நம்மளோட நாவை நாம் அதிகாரப்படுத்த வேண்டும். நம்ம நாவிலே நம்ம என்ன பேச வேண்டும் என்ற அதிகாரம் நம்மிடத்துல தான் இருக்கின்றது. And our tongues hold the key. நாவே அது ஒரு திறவுகோலாக காணப்படுகிறது. So use your tongue wisely and watch God move in our lives in great and mighty ways. அதனால் நம் நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Whether it's hurt or anger that someone has spoken to you, யாராச்சும் நம்மள கடினமான வார்த்தையிலயோ நம்மள புண்படுத்துற மாதிரி வார்த்தைகளோ நம்ம பேசினாலும் don't allow the devil to get you to say wrong things. எப்பேற்பட்ட கடினமான வார்த்தை பிறர் நம்மிடத்தில் பேசினாலும் அதை பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. Don't allow the devil to trap you with negative words and hurtful words. எப்பொழுதுமே நம்ம பிசாசானவனை வல்லமையை அதிகாரத்தை பிசாசானவனுக்கு நம்ம ஒரு காலமும் ஒருபோதும் அவனுக்கு நம்ம அந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கவே கூடாது. We must guard our mouths at all times. நாம் நம் நாவை எப்பொழுதும் நம்ம அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். To walk in victory in this world, நாம் ஒரு ஜெயத்தோடு இந்த உலகத்திலே நடக்க வேண்டுமானால் we must have God's abiding in us every single day. நம் கர்த்தரோட வல்லமை கர்த்தரோட அதிகாரத்தை நாம் ஒரு நாளும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். We keep his word in our hearts. நாம் கர்த்தரோட வார்த்தையை நம் இருதயத்திலே வைத்திருக்க வேண்டும். And we need to keep it in our mouth also. அதை நம் நாவிலும் வைத்திருக்க வேண்டும். We make decisions every
word we speak, words of life and blessings. ஒரு வார்த்தையை பேசும்போது அது நம்மளிடத்துல தான் அந்த அதிகாரம் உள்ளது. ஒரு வார்த்தை பேசும்போது ஜாக்கிரதையாக அந்த வார்த்தையை நாம் பேசணும். Or we can speak words of death and defeat. We choose. நாம் ஒரு தீமையான வார்த்தையும் பேசறதுக்கு நம்ம அதிகாரம் இருக்குது. ஆனாலும் நம் கர்த்தரோட பிள்ளைகள் கர்த்தரோட வார்த்தையை, நன்மையான வார்த்தையை, விசுவாச வார்த்தையை தான் நாம் பேச வேண்டும். Proverbs 16:24. நீதிமொழிகள் 16:24 நாம் வாசிக்கிறோம். Pleasant words are a honeycomb. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாயிருக்கும். And those words are sweet to the soul and health to our bones. எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கும் அந்த வார்த்தைகள். Sweet words bring healing to our minds and to our bodies. இனிமையான வார்த்தைகள் எப்போது தேன் போல இனிக்கிற வார்த்தைகளாக காணப்படும். We alone control our words. நம்மால் மாத்திரம்தான் நம்மளோட வார்த்தைகளை ஒரு கண்ட்ரோலாக கட்டுப்பாட்டுக்குள்ளாக நம்மளால கொண்டு வர முடியும். And if and when we make mistakes, எப்பொழுதாவது நம் தவறுகள் செய்தால், ask God to forgive us and keep moving forward. அப்படி ஒருவேளை தவறு செய்தால் நம் கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். We can learn from our mistakes and in the future choose to guard what we say. நம் தவறுகளிலிருந்து அதை கற்றுக்கொள்ள முடியும். திரும்பவுமாக அந்த தவறை செய்யாதபடி கர்த்தரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். Because we control what we speak. ஏன்னா நம்மனாலதான் நம்ம நாவை கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். We need to choose life every day. ஒரு நாளும் நம் வாழ்க்கையை நாம் தான் தேர்வு செய்ய முடியும். And walk in victory. நம் ஜெயத்தோடு நடக்க முடியும். Abide in God's presence every day. கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் ஒரு நாளும் நாம் நடக்க வேண்டும். Praise God every day. Worship God every day. அவரை ஒரு நாளும் நம் நாவினாலே துதித்து ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். Speak with God every day and he will speak with you. ஒரு நாளும் நம் கர்த்தரோடும் பேசும்போது கர்த்தரும் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். He will lead us, he'll guide us, and he'll keep us closer to him. அவர் ஒரு நாளும் நம்மளை நடத்துவார். எல்லா பாதைகளிலும் அவர் கிருபையும் சமாதானமும் ஒரு நாளும் நம்மளோடு கூட இருக்கும். For those who haven't received Jesus into their hearts, யாராவது இயேசு கிறிஸ்துவை அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், and haven't confessed their sins, யாராவது பாவம் செய்து கர்த்தரிடத்துல அது மன்னிப்பு கேட்காமல் இருந்தால், ask Jesus to forgive you today. நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். And repeat after me and ask him to forgive you and erase all your sins. என் கூடவே சொல்லுங்க, இயேசப்பா என்னை மன்னிங்க. நான் சொல்றதே நீங்க கூட சொல்லுங்க. And allow a new life to begin with Christ Jesus. ஒரு புது வாழ்வை தரும்படியாக நீங்க கேளுங்க. If you will repeat after me. நான் சொல்றத நீங்க திருப்பி சொல்லுங்க. Dear Heavenly Father, இயேசுவின் நாமத்தினாலே, you said in your word உங்க வார்த்தையை நீங்க சொல்லி இருக்கிறபடி, that if I confess with my mouth that Jesus is Lord, நான் என் வார்த்தையின் அதிகாரத்திலே நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று நான் அறிக்கையிடுகிறேன். And believe in my heart நான் விசுவாசிக்கிறேன், நீர் உண்மையான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். That you have raised him from the dead. இயேசுவை மரித்ததிலிருந்து உயிர் தெழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I confess that Jesus is my Lord. நான் இப்பொழுதே நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
I renounce my past life with Satan, and I now give my life to Jesus Christ. இத்தனை நாள் நான் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்து உமது பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். And I believe right now that you forgive me of all my sins. நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன், நீர் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து உன் பிள்ளையாக நீர் என்னை ஏற்றுக்கொண்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Jesus Christ is now my Lord and Savior. இயேசு கிறிஸ்து என் மெய்யான தேவனாய் இப்பொழுது காணப்படுகிறார். And I am born again. நான் இப்பொழுது மறுபடியுமாக பிறந்திருக்கிறேன். That's all I have. I love you and I pray for you. நான் உம்மை நேசிக்கிறேன், இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். And I'd like to give you some scriptures to speak. நான் இப்பொழுது சில வசனங்களை நான் படிக்கிறதுக்கு நான் சொல்லுகிறேன். Ephesians 2:1 through 10. எபேசியர் 2:1-10 வரையிலும் நீங்கள் வாசிங்கள். 2 Corinthians 2 கொரிந்தியர் 5:17. 5:17. 2 Corinthians 5:19. 2 கொரிந்தியர் 5:19. And 2 Corinthians 5:21. 2 கொரிந்தியர் 5:21. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பாருங்கள். Sometimes the enemy wants to catch us and trap us and have words come out of our mouth. ஒரு சில வேளை சாத்தான் என்ன பண்ணுவான்னா நம்மளுடைய வஞ்சித்து நம்ம வாயின் வார்த்தையின் வழியாக பல தீய வார்த்தைகளை நம்ம பேச அனுமதிப்பான். But we will take charge of our own words. ஆனாலும் நாம் என்ன பண்ண வேண்டுமா, அதுக்கு இடம் கொடாமல் கத்தரோட பிள்ளையானபடியினால் தீமையான காரியங்களை எதுவும் பேசாதபடி நாம் நம் நாவை காத்துக்கொள்ள வேண்டும். And I will speak words of kindness and generosity. நான் ஒரு அன்பின் வார்த்தை, சமாதான வார்த்தை நான் பேசுவேன். And I will speak of the love of Christ Jesus in my heart. நான் எப்பொழுதுமே இயேசுவின் அன்பை குறித்து பேசுவேன் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். And I will praise God continually. நான் கர்த்தருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். During good times and when times are bad, I will still praise him and worship him. நல்ல நேரங்களும் சரி, தீய நேரங்களும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சரி, நம் கர்த்தரை எப்பொழுதுமே மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Because my heavenly Father loves me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அவ்வளோ அதிகமாக நம்மளை நேசிக்கிறார். And he can make a way out of every situation that comes my way. கர்த்தர் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஒரு நல்ல வழியை நம்மளுக்கு தருவார். I will speak words. நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேசுவேன். That magnify my Jesus. நான் என் தேவனை உயர்த்துவேன். And I will praise my God for a good ending in every problem that I have. நான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். His word is sufficient for me. கர்த்தரோட வார்த்தை அவ்வளவு போதுமானதாய் காணப்படுகிறது. I will speak his word in his scriptures. நான் கர்த்தரோட வார்த்தையும் வசனத்தையும் நான் எப்பொழுதும் என் நாவினால் உச்சரித்துக் கொண்டே இருப்பேன். I will put my trust in him. நான் கர்த்தரிடத்திலே என்னுடைய எல்லா நம்பிக்கையும் நான் கர்த்தரிடத்திலே நான் செலுத்துவேன். And believe that any situation I am in, he loves me enough to make a way for me. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் என்னை அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் என்பதனால் நான் கர்த்தரை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் தாழ்ந்து போகவே மாட்டேன், சோர்ந்து போகவே மாட்டேன். I will delight myself in his words. நான் கர்த்தருடைய வார்த்தையிலே நான் நம்பி இருக்கிறேன். I will wake every morning and thank him for new life within me in Christ Jesus. ஒரு காலையிலும் நான் எந்திரிக்கும் போது புது கிருபைக்காக நான் கர்த்தரை நான் நன்றி சொல்லுவேன். And I will speak to others the goodness of God in my life. நான் எப்பொழுதுமே கர்த்தருடைய நன்மையை பிறரிடம் நான் பேசுவேன். And with bad situations come my way, எப்பேற்பட்ட தீய ஒரு சூழ்நிலை என் வாழ்வில் வந்தாலும்
I will lift up my hands and I will lift up my eyes, and God will deliver me. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் எப்பொழுதுமே என் கைகளை உயர்த்தி நான் கர்த்தரை நோக்கி நான் பார்ப்பேன். I will trust in Him with everything within me. நான் கர்த்தரை நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் நம்பி இருக்கிறேன். He is my life and the love of my life. அவரே என் வாழ்வின் வெளிச்சமாய் இருக்கிறார். And I give Him praise every day, every afternoon, and every evening. நான் இந்த காலை வேளையிலும் மதியான வேளையிலும் சாயங்கால வேளையிலும் இரவு வேளையிலும் ஒரு நொடியிலும் நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். And I will let His words be continually in my mouth. எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையுமே நாம் பல காரியங்கள் பேசாதபடி கர்த்தரின் நாமத்தை நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் நாம் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். And that is all I have today. And I thank you for listening, and let the word of God be the most important thing in your life, because we are the most important thing to Him, because He loves us and He gave His Son for our salvation. இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி. நம் நாவினாலே தீய காரியங்கள் எதுவா இருந்தாலும் நம் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நம்ம ஒதுக்கி விட்டு கர்த்தர் நம் தேவனாய் இருக்கிறார். நம்மளுக்காக உயிர் தெளிந்து தன் ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம் நாவினாலே தீங்கான காரியங்களையும் நம்ம பேசாதபடி கர்த்தரின் நாமத்தை ஒரு நிமிடமும் ஒரு பொழுதும் அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும்போது இருக்க வேண்டும். அப்படி நம்ம கர்த்தரோட நாமத்தை நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கும்போது நம் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தீமையெல்லாம் அகற்றி போடுவார். நன்மையான காரியங்களே நம் வாழ்க்கையிலே செய்வார். இந்த காரியத்தில் இந்த மெசேஜிலே இந்த செய்தியிலே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறதான காரியம் நாவை அடக்க வேண்டும். எந்த தீமையான காரியங்களும் பேசாதபடி நன்மையான காரியங்களை பேசி கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென்.